வணக்கம், நான் உங்கள் பூச்சாண்டி முத்து. சாப்பாடோடைய ஃபுட்டுடைய கமெண்டோடைய எல்லா வீடியோ போட்டு எந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸுங்கிறதே இல்லை. நம்ம வீடியோவில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கதை சொல்லலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கதையை கேட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி சொல்லலாம்னா மறக்காமல் ரெட் கலரில் கொடுங்க. இது மாதிரி கதை அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். ஒரு வழியாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையோட கதை தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா 6வது படிக்கிறான். அவனோட கதை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு உட்காந்துப்போம். தினம் வீட்டில் எந்திரிச்சு சொன்ன ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு உடனே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. காலைல உடனே பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவான். ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஒரு அரட்டை அடிக்கிறது தான். படிப்பான்னு பார்த்தீங்கன்னா இங்கே அரட்டை அடிச்சு இந்த மரத்தில் இங்கே நுங்கு இருக்குண்டா, அங்கே போயிட்டு வெட்டுவோண்டா. அந்த தாத்தா நுங்கு வெட்ட விட மாட்டேங்கிறாங்க. அதை நம்ம தெரியாமல் நான் 6 மணிக்கு போல இன்றைக்கி வெட்டுறேன்னு சொல்லி பிளான் போட்டு அங்கேருந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. அங்கேருந்து பேக்கெல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றுறது போல பேக்கெல்லாம் அங்கிட்ட போட்டு டக்குன்னு அருவாள் எடுத்துகிட்டு ஆற்றுக்கரைக்கு அங்கிட்டு போயிட்டாங்க. அந்த தாத்தா நுங்கு வெட்ட விட மாட்டாங்க. சரின்னு சொல்லி தெரியாமல் 6 மணிக்கு மேலே போய் அந்த மரத்தில் நுங்கு வெட்டி எப்படி பார்த்தோன்னா ஒரு 6-7 பயிலும் இருப்பாங்க. அங்கெல்லாம் போயிட்டு நுங்கு வெட்டிட்டு குடிச்சிட்டு வரும்போது ஒரு மரத்தில் வரிசை மரமாக இருக்கும். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மரம் வரிசையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நுங்கு நிறையா இருந்துச்சுங்க. சரி நுங்கு எனக்கு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுடா, நாளைக்கு வெட்டி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா லீவு, ஸ்கூல் லீவுனால எல்லாம் வீட்டில் இருந்தோம். அப்புறம் திடீர்னு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இங்கேருந்து உடியாடுறான். நம்ம வெட்டணும்னு நினச்ச அந்த மரத்தை பக்கத்து ஒரு பையன் நுங்கு வெட்டுறான், நம்ம போட்டிக்கு இப்பயே வெட்டுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கூப்பிட்டாங்க. நானும் சொல்லிட்டு சாப்பிட்டு டக்குன்னு நம்மள்ட்ட வீச்சருவா மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு கடை பார்த்தா ஏற்கனவே அவங்க 2 மரம் ஏறி வெட்டிட்டாங்க. அவங்களுக்கு போட்டு அவங்க இறங்குறதுக்குள்ளே டக்குன்னு ஏறி வந்துட்டு அட்டன் சைடில் ஒரு மரத்தில் ஏறி நுங்கு வெட்டி சரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்து மரத்துலையும் தாவி நுங்கு வெட்டியாச்சுங்க. நுங்கு வெட்டி இறக்கி குடிச்சிருக்கிறது. அங்கேருந்து எங்கள் சொந்தக்காரங்க மாமா இருந்தால் அவங்க கேட்டாங்க, என்ன அப்பலாம் நமக்கு நேரம் ஏறி வெட்டி நுங்கெல்லாம் குடிச்சிட்டீங்களேன்னு கேட்டாங்க. ஆமாம் நம்ம வெட்டாலும் வச்சுருந்த மரத்தை நீங்கள் வெட்ட வந்தீங்க, சரி சும்மா விடுவாமா, அதான் பயலில் திரட்டி நுங்கு வெட்ட வந்தேன்னு சொல்லி எல்லாம் வெட்டி குடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு வந்தாச்சு காய்ஸ். இதுதான் இந்த கதை. இந்த மாதிரி கிராமத்தில் நடக்கும். இது மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையை தொடரும் நாளைக்கு.